அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் அறிந்த வண்ணமாக நம்முடைய திருச்சபையின் ஞாயிறு பள்ளி மாணவர்கள் சிறப்பு நிகழ்ச்சிகளை நமக்காக நடத்தி காட்ட இருக்கிறார்கள். அவர்களை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். 4 ப்ரோக்ராம் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். முதல் ஆக்ஷன் சாங் ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், பிகினர்ஸ் அண்ட் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் பாட இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஆக்ஷன் சாங் ஃபெய்த் லைக் ஏ மஸ்டர்ட் சீட், ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் நடனமாடவே இருக்கிறார்கள். மூன்றாவதாக ஒரு கோரியோகிராஃபி, சிலுவை சுமந்த மிஷனரிகள் இன்டர் அண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் நடித்து காட்ட இருக்கிறார்கள். நிறைவாக ஒரு சிறப்பு பாடல், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் இணைந்து இந்த சிறப்பு பாடலை பாட இருக்கிறார்கள். இவர்களை உற்சாகமாய் அன்போடு வரவேற்கிறோம். ஓகேவா? ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். சின்ன பிள்ளைகள் நாங்க, இயேசுவின் செல்ல பிள்ளைகள். சொல்லாமா? சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைகள் நாங்க, இயேசுவின் செல்ல பிள்ளைகள். ஷாலலாலலா, ஷாலலாலலாலா, ஷாலலாலலாலா, எஸ், ஷாலலாலலாலா, ஷாலலாலலாலா. இப்போ எஸ், வெரி குட், சூப்பரா பண்றீங்க. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். கவலை இல்லை, கலக்கமில்லை, துன்பமில்லை, துயரமில்லை. கவலை இல்லை, கலக்கமில்லை, துன்பமில்லை, துயரமில்லை. நாங்களே இயேசுவின் கண்மணிகளே, நாங்களே இயேசுவின் கண்மணிகளே. ஆடுவோம் ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். சொல்லாமா? ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். சின்ன பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் நாங்க, இயேசுவின் செல்ல பிள்ளைகள். சத்தமா சொல்லுங்க. சின்ன பிள்ளைகள் நாங்க, இயேசுவின் செல்ல. ஷாலலாலலா, ரைட் சைடு. ஷாலலாலலாலா, 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 ஷாலலாலலாலா. இப்போ மியூசிக். வாவ், சூப்பரா பண்றீங்களே. 1 2 1 2. ப்ரே பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஸ்டடி பண்ணுவோம். நாங்க ப்ரே பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், ஹெல்ப் பண்ணுவோம், ஸ்டடி பண்ணுவோம். நாங்கள் இயேசுவின் கண்மணிகள். சொல்லுங்க. நாங்கள் இயேசுவின் கண்மணிகள். ரெடி. ஆடுவோம் ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய், ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய். கேட்கல சத்தமா? சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைகள் நாங்க, இயேசுவின் இயேசுவின் செல்ல பிள்ளைகள். சத்தமா? சின்ன பிள்ளைகள் நாங்க, இயேசுவின் இயேசுவின் செல்ல பிள்ளைகள். ஷாலலாலலா, ஷாலலாலலாலா, எல்லாரும் சேர்ந்து. ஷாலலாலலாலா, வாவ், சூப்பர், ஷாலலாலலாலா, ஃபேண்டாஸ்டிக். ஷாலலாலலாலா. கடைசியா மியூசிக். 2 1 2 1 2 1 2. வாவ், ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். அடுத்த ஆக்ஷன் சாங் ஃபெய்த் லைக் ஏ மஸ்டர்ட் சீட், ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ். Faith like a mustard seed இருந்தாலே fantastic result எனக்கு கிடைக்குமே. Holiness and passion ஆக இருந்தாலே heavenly army என் பக்கம் இருக்குமே. Faith like a mustard seed இருந்தாலே fantastic result எனக்கு கிடைக்குமே. Holiness
என் பேஷனாக இருந்தாலே ஹெவன்லி ஆர்மி என் பக்கம் இருக்குமே. இக்னைடஸ் நாங்க தானே எழுப்புதலை பரவ செய்வோம். இக்னைடஸ் நாங்க தானே எழுப்புதலை பரவ செய்வோம். ஹெவன்லி ஆர்மி எங்கள் சேனை, எதற்கும் துணியும் எங்கள் சேனை. ஹெவன்லி ஆர்மி எங்கள் சேனை, எதற்கும் துணியும் எங்கள் சேனை. வேதத்தின் வார்த்தையை வேஸ்ட் பண்ண மாட்டோம். உலகம் சொல்லும் பொய்களை டேஸ்ட் பண்ண மாட்டோம். சத்தியத்தின் பாதையை லீஸ்ட் ஆக்க மாட்டோம். சாட்சியாய் வாழ்வதை ஹேஸ்ட் ஆக்க மாட்டோம். வேதத்தின் வார்த்தையை வேஸ்ட் பண்ண மாட்டோம். உலகம் சொல்லும் பொய்களை டேஸ்ட் பண்ண மாட்டோம். சத்தியத்தின் பாதையை லீஸ்ட் ஆக்க மாட்டோம். சாட்சியாய் வாழ்வதை ஹேஸ்ட் ஆக்க மாட்டோம். இக்னைடஸ் நாங்க தானே எழுப்புதலை பரவ செய்வோம். இக்னைடஸ் நாங்க தானே எழுப்புதலை பரவ செய்வோம். ஹெவன்லி ஆர்மி எங்கள் சேனை, எதற்கும் துணியும் எங்கள் சேனை. ஹெவன்லி ஆர்மி எங்கள் சேனை, எதற்கும் துணியும் எங்கள் சேனை. அடுத்த நிகழ்ச்சி கோரியோகிராஃபி. சிலுவை சுமந்த மிஷனரிகள் செய்து காட்ட வருகிறார்கள் இன்டர் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ். சுகபோக வாழ்வில் மிதப்பதே கிறிஸ்தவ வாழ்வு. இல்லை இல்லை, சிலுவை சுமப்பதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. அவ்வாறு சிலுவை வாழ்வை சுமந்த மிஷனரிகளும் அவர்களின் வாழ்வில் நடந்த சம்பவங்களையும் உங்கள் முன் நடித்து காட்ட வருகின்றனர் எம் ஞாயிறு பள்ளி இன்டர் சீனியர் பிள்ளைகள். பிறக்கும்போது 2 கால்களும் ஊனமற்ற முறையில் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தேன். எனக்கு தெரிந்த தையல் கலை மூலம் சம்பாதித்த பணத்தையும் மேலும் என்னிடமிருந்த நகை பணம் அனைத்தையும் விற்று பாளையங்கோட்டை பகுதியில் அநேக ஆரம்ப பள்ளிகளை தொடங்கினேன். மேலும் பின்பு திருநெல்வேலியில் கடச்சபுரம் பகுதியில் ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிறுவனத்தை ஆரம்பித்தேன். சாகும் வரை திருமணம் செய்து கொள்ளாமல் என்னிடமிருந்த பணம், வாழ்வு, நேரம் அனைத்தையும் தேவனுடைய தரிசனத்துக்கு முற்றிலும் அர்ப்பணித்தேன். இறுதியில் 1857ஆம் ஆண்டு தேவனுக்குள் நித்திரை அடைந்தேன். நான் யார் தெரியுமா? நான் தான் சாரா டக்கர். நான் பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்தேன். பிறப்பால் நான் ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவன். ஒரு நாள் நான் பள்ளியில் படிக்கும் போதே வேதாகமத்தை கையினால் கிழித்து எறிந்தவன். ஒரு நாள் அதிகாலையில் சாக துணிந்த எனக்கு இயேசு கிறிஸ்து காட்சி அளித்தார். அன்று என் வாழ்வை ஆண்டவருக்காகவே அர்ப்பணித்தேன். திபெத், நேபாள், இமாச்சல் பிரதேஷ் மேலும் உலகின் பல பகுதிகளிலும் வெறும் காலினால் பயணம் செய்து ஆண்டவருக்காக என் இறுதி நாள் வரையிலும் ஊழியம் செய்து என் உயிரை மண்ணிலே விதைத்தேன். நான் யார் தெரியுமா?
நான் தான் சாது சுந்தர் சிங். ஆஸ்திரேலியாவில் பிறந்த நான் 1965ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்து ஒடிசா மாநிலத்தில் தொழுநோயாளிகள் மத்தியில் என் ஊழிய பயணத்தை ஆரம்பித்தேன். எவ்வித எதிர்பார்ப்புமின்றி நானும் என் மனைவியும் என் 3 பிள்ளைகளும் இந்தியாவில் கிறிஸ்துவின் அன்பை எங்கள் வாழ்க்கையின் மூலம் பிறருக்கு வெளிப்படுத்தினோம். 1965 ஜனவரி 22ஆம் தேதி அன்றுதான் என் வாழ்வில் கொடூர சம்பவம் அரங்கேறியது. என்னையும் என்னோடு கூட தூங்கிக் கொண்டிருந்த எனது 2 மகன்களையும் உயிரோடு ஜீப்பில் வைத்து எரித்து கொன்றன. ஆயினும் நான் விட்டு சென்ற எனது பணியினை என் மனைவியும் மகளும் இன்றளவும் ஆண்டவருக்காக செய்து வருகின்றன. நான் யார் தெரியுமா? நான் தான் கிரஹாம் ஸ்டெயின். செப்டம்பர் 27, 1805ஆம் ஆண்டு ஜெர்மனியில் பிறந்தேன். என் இளம் வயதிலேயே ஆடம்பர வாழ்வு என்னை பாவத்திற்கு இழுத்துச் சென்றது. குடி, போதை என பாவத்திற்கு அடிமையாக இருந்த என்னை என் தந்தை கண்டித்து இறையியல் கல்லூரியில் சேர்த்தார். அங்குதான் இயேசு கிறிஸ்துவால் தொடப்பட்டேன். மேலும் லண்டனில் ஊழியம் செய்த நான் தெருவூரங்களில் சுற்றித் திரிந்த அனாதை பிள்ளைகளுக்கு ஆண்டவரின் அன்பை பகிர ஆரம்பித்தேன். முதலில் 300 பிள்ளைகளில் ஆரம்பித்த ஆசிரமம் 10,000 பிள்ளைகளாக மாறி அனைவரும் ஆண்டவரால் தொடப்பட்டனர். மேலும் 70வது வயதில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள்களுக்கு சுவிசேஷம் சொல்லி வந்தேன். நான் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் முழங்காலிலே ஜெபித்தேன், முழங்காலிலே ஜெயித்தேன். நான் யார் தெரியுமா? நான் தான் ஜார்ஜ் முல்லர். இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தே ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த நோக்கம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. கனவான்கள் பாக்கியவான்கள் கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். கனவான்கள் பாக்கியவான்கள் கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். கிறிஸ்தன் ஜீவன் சாவு ஆதாயம் காணுவேனின் பிதாமுகமே. கிறிஸ்தன் ஜீவன் சாவு ஆதாயம் காணுவேனின் பிதாமுகமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்ப
இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தே எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல சமாரியன் ஆலயம் எத்தனையோ மிஷனரிகளை காணிக்கைகளாலும் ஜெபத்தினாலும் தாங்குகிற ஒரு நல்ல ஆலயமாக இருக்கிறது. ஆம், இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம். நமது திருச்சபை பிள்ளைகள் வரும் காலத்தில் நல்ல மிஷனரிகளாகவோ போதகர்களாகவோ ஏன் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களாகவோ ஆண்டவருக்காக எழும்புவார்கள் என்று விசுவாசிப்போம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற வசனத்திற்கேற்ப கோதுமை மணிகளாய் இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு மிஷனரிகளுக்கும் இந்த கோரியோகிராஃபி ஓர் சமர்ப்பணம். நன்றி. நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் நின்று அவரை என்றேன் வாழ்த்துவேன். அக்கறையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார். தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கறையில் நான் நின்று அவரை என்றும் வாழ்த்துவேன். அக்கறையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். தேங்க்யூ. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வாறு முன்மாதிரியாக நடக்க வேண்டும் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். நம்ம எல்லாருமே நினைப்போம், இந்த ஃபேமிலியை மாதிரி இருக்கணும், பிள்ளைனா இந்த மாதிரி பிள்ளை பிறக்கணும், ஹஸ்பண்டுனா இப்படி இருக்கணும், ஒய்ஃபுனா இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணுவோம். இந்த ஊர் பக்கம் ஒரு பாட்டு பாடுவாங்க, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளைக்கு எலும்பியம்மா பொண்ணு. மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் ஆதாம். ஆனால் அவனுக்கு கரெக்டாக அவன் விலா எலும்பில் தான் மனைவி வரணும். இதுதான் ஆண்டவர் படைத்தது, உருவாக்குனது. இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது பைபிளில் ஒரு ஐஏஎஸ் ஃபேமிலி தெரியுமா யாருக்காவது? ஐஏஎஸ் ஃபேமிலி, சரி, ஐஏஎஸ் ஃபேமிலினா இந்த பையனை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். இன்ஸ்பயர் பர்சன், அயன் ஹார்ட்டட், இரும்பு மனுஷன். யாருன்னா ஈசாக்கு தான், வேறு யாருமே இல்லை, ஐசக். இந்த பையன் மாதிரி எனக்கு பிறக்கணும், பிள்ளைனா இப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்பாவுக்கு கீழ்ப்படுதலாம் கட்டி போட்டு அப்பா கையை ஓங்கி என்ன செஞ்சார்? வெட்ட போனார். நம்ம பிள்ளையெல்லாம் குதிச்சு ஓடிடுவான். இப்போ என்ன செஞ்சிருவான்? ஃபோன் பண்ணி, ஏம்மா அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சு, நீங்கள் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன், இன்ஸ்பயர், அயன் ஹார்ட்டர். இதுதான் அடுத்து ஆப்ரஹாம். இவங்க குடும்பத்தில் ஏ ஃபார் ஆப்ரஹாம், ஆமேன் ஆப்ரஹாம். ஒய்ஃப் என்ன சொன்னாலும் சரி,
சரி சரின்னுவார். ஏன் அப்படி சரி சொன்னார்? இந்த ஆபிரகாம் ஆமேன் போட்டார். அவளாக நினச்சிக்கிட்டா இமேஜின் நம்மள மாதிரி தான். ஆண்டவர் வந்து அப்பயே, இப்போல்லாம் பிள்ளை இல்லாத ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்பயே ஸ்டார்டிங்லேயே அந்த ட்ரபிள் தான். நம்ம நினைக்கிறோம் இப்போல்லாம் நிறைய ஐவிஎஃப் சென்டர்லாம் வந்துச்சு, கிடையாது, அங்கே வரலை. ஆனால் பிள்ளை இல்லைன்றது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் இவளாம் நினச்சிட்டா ரொம்ப பாசம். அதனால் ஆபிரகாமுக்கு இந்த ஆகாரை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். சரின்னாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவள் என்ன செஞ்சா, அந்த ஆகாரை விரட்டி விடுங்கண்ணா. அதுக்கும் சரின்னார். சரி கடவுள்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொன்னார், ஒய்ஃப் பேச்சை கேளுன்னாரு. அவள் என்ன சொல்கிறா, சரி போ அவளை விரட்டுன்னு சொன்னார்ல, சரி விரட்டி விடு. அதனால் அவர் எப்போதுமே ஆமீன், ஆம் ஆம் அப்படின்னு சொல்கிறது. இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் கிடைக்கும்னா ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். அடுத்த ஃபேமிலி இந்த ஐஏஎஸில் இவங்க பார்த்தா சிஸ்டர் ஸ்மைலி. சிஸ்டர்னால் என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆபிரகாமு சொல்லியிருப்பார், உன்னால் எனக்கு கொஞ்சம் தயவு கிடைக்கணும், நான் போகிற இடத்துலலாம் என்னை நீ சிஸ்டர்னு சொல்லிக்கோ. நம்ம விடுவோமா? என்னப்பா என்னை சிஸ்டர்னு சொல்கிறீங்க? அவ்வளோ பாசம் தங்கச்சி மேலே. அதனால் அவர் என்ன சொன்னார், சிஸ்டர் 2 இடத்துல சொல்லுவார். ஒன்று பார்வோட இதில் பயந்து போய் என்ன செஞ்சிடுவார், சிஸ்டர்னு சொல்ல வைப்பார். அடுத்து கேராரின் ராஜா அபிமலைக்கிட்ட இது என்னுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவார். அதனால் இவங்க சிஸ்டர் ஸ்மைலி. இவங்களே சிரிப்பாங்க, நமக்கு பிள்ளை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு அவங்களுக்குள்ளே நகைச்சிக்கிடுவாங்க, சிரிச்சுக்கிடுவாங்க. அதனால தான் ஈசாக்குன்னு பேர் வச்சுருக்காங்க, சிரிப்பு. அப்போ சிஸ்டர் ஸ்மைலி. இந்த மாதிரி குடும்பம் என் குடும்பம் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி குடும்பம் என் குடும்பம் இருக்கணும்னா நான் என்ன கற்றுக்கொள்ளணும்? பிள்ளை வந்து அப்பா பார்த்து தான் பழகும். அதிகாலையிலே எந்திரிப்பார் அவங்க அப்பா. ஆதியாகமம் 22:3 சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து. யார் அப்பாலாம் வந்து அதிகாலையில் எழுதுறாங்கன்னு கேட்டால் சொல்ல முடியுமா? எழுந்து பழகணும். நம்ம என்ன நினைப்போம், ஒய்ஃபு தான் எந்திரிக்கணும், எந்திரிச்சு காஃபி போட்டு எங்கள் கோயில் போகணும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லணும். இங்கே கிடையாது. இந்த அப்பா அதிகாலையில் எழுந்து பையன்கிட்ட சொன்னால் என்ன சொன்னான், ஏம்மா முதல்ல அப்பா போய் எந்திரிச்சு பைபிள் வாசிக்க சொல்லுங்கள், அப்புறம் நான் வாசிக்கிறேன் அப்படின்வான். இந்த ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு என்னென்ன காரியங்களை கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது ஆதியாகமம் 22:3 எனக்கு கூட தெரியாது இந்த சாப்டர் என்னென்ன. ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் என் கூட பேசிகிட்டு இருந்தார். ஐயா மூலமாக நிறையா நான் கேட்குற இடத்துல அந்த ஈசாக்கு ஃபேமிலி, ஈசாக்கு ஆபிரகாம் அப்படின்ட்டு, சரி இதையே நம்ம சொல்லிடுவோம் அப்படின்ட்டு ஆதியாகமம் 22:3 என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது கிட்ட வர கற்றுக் கொடுத்தான். முதல்ல எப்படி கிட்ட வர்றதுக்கு, சர்ச்சுக்கு முதல்ல பிள்ளைய கூட்டிகிட்டு வர்றதுக்கு பழக்கப்படுத்தும். ஐயோ சுகமில்லை, என் பிள்ளைய வீட்டில் விட்டுறேன் அப்படின்ட்டு எழுந்திருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைக்கு ஆண்டவரை குறித்த கிட்ட, பையன் உள்ளே இருந்தால் அப்பா வெளியே இருப்பார், அப்பா வெளியே இருந்தால் பையன் உள்ளே இருப்பான். அப்படி இருக்கமா நம்ம இன்றைக்கி சரி செய்து கொள்ள வேண்டும். நான் ஆலயத்துக்கு உள்ளே இருக்கணும். இங்கே அதுதான் ஆபிரகாம் கற்றுக் கொடுத்தான். என்ன செஞ்சான், குறித்த இடம். நிறைய சர்ச் இருக்கு. எனக்கு சொல்லி தான் இந்த சர்ச், ஐயா சொல்லி தான் இந்த சர்ச்சுக்கு அனுப்புனாங்க. போ நல்லா இருக்கும் இந்த சர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்தேன். குறித்த இடம் நிறைய இருக்குது, நமக்குன்னு ஒரு பிளேஸ், அதை குறிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். என் பிள்ளைக்கு கற்று கொடுக்கணும், குறித்த இடம் வா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 22:4 இப்படி சொல்லியிருக்கு. அதிகாலையில் 3 நாளாக அப்பா கூடயே தான் இருந்தான் பையன். நம்ம பையன் என்ன செய்வான், 3ஆவது நாள் ஏம்மா போங்க நான் வரேன், இந்த பைபாஸில் நிற்கிறேன். அவன் பைபாஸில் நின்னாலே நமக்கு ஹார்ட்டில் பைபாஸ் சர்ஜரி தான், பயம் இல்லையா? இந்த மாதிரி தான். இந்த 3 நாளும் அப்பா கூடயே தான் இருந்தான். அவன் யார் கூடயும் இல்லை. நம்ம பெற்றோரோடு கூட இருக்க பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ இருந்தால் தான் நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது ஒய்ஃப் பக்கத்தில் உட்காருவான், இல்லைனா அவன் வெளியே நிற்பான். சரியா? அடுத்து பாரம் சுமக்க என்ன செஞ்சார், 22:6
ஈசாக்கு தலை மேலே சர்வெண்ட்டெல்லாம் நிறுத்திட்டார். ஏம்மா நீ வந்து உன் மேலே என்ன செஞ்சுக்கோ, இந்த கட்டையெல்லாம் வச்சுக்கோ அப்படின்றார். அவன் என்ன செஞ்சான், சரிப்பா நம்ம பிள்ளைன்னா அந்த கிறிஸ்மஸ் டைம் அப்போல்லாம் பிக்ஷா தூக்கும் போது அப்பா நிறைய தூக்கிட்டு வருவாங்க. ஒரு பையில் அது எப்பா எனக்கு ஒரு பைய கொடுங்கன்னு சொன்னான்னா அந்த கட்டை பைய கூட தூக்க மாட்டான் இல்லையா. அவங்க அப்பா கட்டையை என்ன செஞ்சார், மேலே வச்சுருக்காரு. இவன் கட்டையை கொடுக்குறதுனே இருப்பான் பையன். இப்படி வளர்த்துருக்கம்மா. அப்பாவுக்கு கொஞ்சம் ஷேரிங்காக இருக்கணும் பிள்ளை. அதுக்கு தான் அப்பாவை கேர் பண்ணுறவனாக இருக்கணும், ஷேர் பண்ணவராக இருக்கணும். அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு, என் பாரத்தை கொஞ்சம் சுமை. ஆண்டவர் கூட சொல்லார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த நம்பிக்கையை அப்பா கற்றுக் கொடுத்தார். பேசிக்கிட்டே தான் போயிருப்பாங்க கண்டிப்பாக. இங்கே பாருப்பா, இந்த மாதிரியெல்லாம் என் வீட்டில் பிரச்சனை இருந்துச்சுப்பா, நான் வந்து ஆன்னு சொன்னேன். ஆபிரகாம் ஆகாருன்னு தான் சொன்னேன். ஆனால் உங்கள் அம்மா ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் கேட்கவே இல்லை. அந்த 17ஆம் தேதி 17:1 சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லியிருப்பார். ஆனால் இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு. எப்படி இருக்கணும், பர்ஃபெக்ட். அப்போ நீ என்ன செஞ்ச, என் ஒய்ஃபு ஆன்னு சொன்ன. இல்லைப்பா ஆசா. ஆபிரகாம் சாரால் தான் உன் ஒய்ஃபு. நீ ஆன்னு சொல்லாத, சொல்லாத, சொல்லு. ஈசாக்கு தான் உன் பையன். அப்போ இவர் அப்படியே நினச்சிக்கிட்டே இருந்தார். அப்போ நான் இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. என்ன சொல்லுவார், திரும்பி வருவோம், கண்டிப்பாக என்ன செஞ்சுருவோம், கடவுளை பார்த்துட்டு என்ன செஞ்சுருவோம், கடவுள் சொன்னதெல்லாம் அவனுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருப்பார். நம்பிக்கையை, இந்த 2 வேர்டு பாசிட்டிவாக. நம்பிக்கை, என்ன நம்பிக்கை, திரும்பி வருவோம், பார்த்து கொள்வார். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லித்தரோம், கண்டிப்பாக ஆண்டவர் சமூகத்தில் பார்த்து கொள்வார். கற்றுக் கொடுக்க வேண்டியது நானும் தான். கவலைப்படக்கூடாது. இவன் என்ன செய்வான், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, நான் பைபிள் வாசிக்க முடியாது, நான் ஜெபிக்க முடியாது. எப்போ 75 வயசில் சொன்னார். வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறிச்சு, 100 வயசில். அது அந்த காலம், எந்த காலம் இல்லை. இந்த வேதம் பேசும். அவர் மாறாத தேவன், ஜீவனுள்ள வார்த்தை, உண்மையுள்ள தேவன். அப்போ அந்த வார்த்தை திரும்பி வருவோம், பார்த்து கொள்வார். அடுத்து கடைசியில் 22:9 இது நம்ம கற்றுக் கொடுக்குது. ஒப்பு கொடுத்தல். எப்படி ஒப்பு கொடுத்துறான், ஆண்டவர் என்ன சொன்னார், பலிபீடத்தில் அவனை கடத்து. அப்போ பலிபீடத்தில் வைக்க பழகி கொள்ள வேண்டும். பலிபீடம்னா என்ன, ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம பிள்ளைகளை குறித்த காரியங்கள் என்னென்ன காரியமோ அதெல்லாம் எதில் வச்சிடணும், பலிபீடத்தில் வச்சிடணும். ஏன்னா அவர் சொல்கிறார்ல, யெகோவா ஈரே, ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யப்படும், பார்த்து கொள்ளப்படும். நம்முடைய இந்த வயசுலேருந்து இந்த பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். என்ன கற்றுக் கொடுக்கணும், ஆண்டவர் என்ன செய்வார், பார்த்துக்குருவார்ப்பா. நம்ம எப்படி ஜெபிக்கணும், வசனம் என்ன சொல்லுது, கல்யாணம் முடிஞ்சோன்னே இதான் சொல்லுவாங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் இல்லையா. தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுவி. 2 தான். தினமும் எந்திரிச்சு நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே இந்த பையனையோ பொண்ணையோ எனக்கு கொடுத்துருக்கீங்க, இதை என்ன செய்யணும், நீங்கள் காப்பாற்றுங்க. முடிஞ்சிருச்சு. பலிபீடத்தில் வைக்கணும். நம்ம என்ன செய்வோன்னா, வைக்கிற மாதிரி வச்சுட்டு கையிலையே பிடிச்சிக்கிடுவோம். எப்படி பார்த்துக்கிடுவார். நான் நிறைய நேரம் அப்படி இருந்திருக்கேன். ஆனால் பலிபீடத்தில் வச்சுட்டா நீ எங்கே போனாலும் சரி, அந்த யோனா மீன் வயிற்றுக்குள்ளே மாட்டின மாதிரி தான். என்ன செஞ்சுருவார், நாங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் பிள்ளை என்ன செய்யாது, வேறு ட்ராக்கில் போகாது, சுண்டி இழுத்து கொண்டு வந்துடுவார். ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல, என்ன வாக்கு பண்ணியிருக்காரு, பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அப்போ இதில் என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவருக்கு என் பிள்ளைய கிட்ட வர கற்றுக் கொடுக்கணும், நான் ஷேர் பண்ணணும், என்னுடைய பாரத்தை சுமக்க கற்றுக்கொள்ளணும். எல்லாம் அப்பா அம்மாவே வச்சு சுமக்கிறது, அவனுக்கு என்னன்னே தெரியாமல் போயிடுது. அடுத்து நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்கணும். நான்லாம் நிறைய ஒன்றுமே உருப்படவே மாட்டாடா, நீங்கள் படித்து வரப்போகிற ஒன்றால் ஒன்றுமே, அப்படி தான் நம்ம வாயில் அநேக நேரம் நம்ம வார்த்தைகளை மாற்றிக்கொள்ள பழக வேண்டும். அடுத்து ஆண்டவர் கையில் பிள்ளைய ஒப்பு கொடுக்க பழகிக்கிட வேண்டும். அப்போ ஆண்டவரே நம்மளை குறித்து என்ன சொல்லுவார், சாட்சி கொடுப்பார்.
இங்கே ஆபிரகாமை கொடுத்து என்ன சாட்சி கொடுத்தான்னா, இவன் தேவனுக்கு பயந்தவன். ஆதியாகமம் 22:12 எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் உன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கு. இப்போ நான் சொன்னோன்னே கேட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது அறிந்திருக்கேன். கடவுளை இப்போ புரிஞ்சுக்கிட்டார் ஆபிரகாமை. ஏன்னா தன்னுடைய பையனையே, ஒரே பையனை என்ன செஞ்சான், கொடுத்தான். அப்போ தேவனுக்கு பயந்தவன் எப்படி என்பதை அறிந்து கொண்டார். அடுத்த ஆசீர்வாதம், இந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல என்ன செய்வேன், உன்னை மாற்றுவேன். நிறைய பேர் நம்ம அம்மா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இந்த வீட்டில் பிரச்சனை நடந்தே அதுதான், ஒரே பாசம் அம்மாவுக்கு. பாயாசம் சாப்பிட்ற இடத்துல என்ன ஆச்சு, பரியாசம் நடந்தது. அந்த விருந்து இஸ்மவேல் என்ன செஞ்சான், ஒரு விருந்து, என் பையன் பெரியவனாயிட்டான்னு ஒரே கொண்டாட்டம். ஆனால் அந்த இடத்துல என்னாச்சு, ஒரே பிரச்சனைகள் ஆரம்பமாயிற்று. நிறைய பேர் வீட்டில், கல்யாண வீட்டில் தான் ரொம்ப பிரச்சனையாக நடக்கும் இல்லையா? இதே மாதிரி தான் நிறைய ஒரு ஃபங்க்ஷன், நல்ல சந்தோஷமாக இருப்போம், அந்த இடத்துல தேவையில்லாத காரியங்கள் உள்ள நுழையும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இங்கே பாரு, சாராள் பேச்சை நீ கேளு. அப்போ இதை ஐயா இந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்கில் சொன்னாங்க. ஆதியாகமம் இந்த 22 ரெண்டாக பெருகுறாங்க, ரெட்டை குழந்தை பிறக்குது இல்லையா? ஏன்னா ஈசாக்கு பலியிடுகிற நேரத்தில் நான் அதை முதலே நான் பேசணும்னு நினச்சேன், அவங்களே சொல்லிட்டாங்க, பெத்துவேலின் மகள் ரெபேக்காள். அப்போ ஈசாக்குக்கு உண்டான எலும்பு ரெடி ஆயிடுச்சு. தன்னோட மகனை பலிபீடத்தில் வைக்கும்போது அந்த ரெபேக்காள் இது, அவள் எப்படிப்பட்டவள், புருஷனை அறியாதவள், ரொம்ப அழகாக இருப்பாள். எப்படி செலக்ட் பண்ணுவார் ஆண்டவர்? இந்த புருஷனை அறியாதவர்த்தை லூக்கால நம்ம வாசிக்கிறோம். மரியாதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. எப்படி புருஷனை அறியாதவர் இல்லையா? எப்படி அறியேன் அப்படின்னு கேட்பா. அப்படிப்பட்ட ஒய்ஃபு கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். நம்மளாம் என்ன செஞ்சோம், இந்த எலும்பை விட்டு வேறு எலும்பு இருந்துச்சுன்னா, எலும்பு சாப்பிட ஆசைப்படுமா, முள் சாப்பிட ஆசைப்படுமா? எலும்பு தானே சாப்பிடுவோம், முள் சாப்பிட மாட்டோம்ல, முள் குத்தும் வாழ்க்கையில். அதனால் நம்ம நிறைய பேர், எல்லாரும் இல்லை, எல்லாருக்குமே நிறையா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். என் பிள்ளைய குறித்த பாரம் இருக்கும். நம்ம என்ன செய்வோம்னா, ஈசாக்க பலிபீடத்தில் அவங்க அப்பா வச்ச மாதிரி என் பிள்ளைய ஆண்டவரோட சமூகத்தில் வைக்கும்போது நான் எதற்குமே என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். இந்த ஃபேமிலியில் ஒரு லாக்கு பூட்டு, லவ். எல்லாருமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒபே டு காட், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவாங்க. கேரிங் இருக்கும், கன்ஃபஸிங் இருக்கும், கவனன்ட் இருக்கும், உடன்படிக்கை. கீ என் கையில் இருக்காது, கீ காட் கிட்ட. ஹீ இஸ் த கிங். அதனால் இந்த லாக்கு போட்டு நம்ம குடும்பத்தில் வச்சோம்னா கடவுள் நம்ம என்ன செய்வார், வழி நடத்துவார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, இந்த செப்டம்பர் மாதத்தின் கடைசி நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளைய மறுதினத்திலே ஒரு புதிய மாதத்திற்குள் நாங்கள் காலெடுத்து வைக்க போகிறோம் அப்பா. 2024ஆம் ஆண்டை ஒப்படைத்தலின் ஆண்டு, அவரை வழிகளை வாய்க்கச் செய்வார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். எத்தனையோ குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறப்பா, எத்தனையோ குடும்பங்களிலே கர்த்தர் காரியத்தை வாய்க்கச் செய்திருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மை நினைத்து நாங்கள் நன்றியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, விபத்துக்கள் நடந்த போதிலும் கர்த்தர் கிருபை பாராட்டினீர். சுகவீன நேரத்திலும் புது ஜீவனை பலனை நீர் தந்தீர் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா, உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு இந்த காரியம் கைகூடி வரவில்லையே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக கர்த்தர் அவர்கள் வாழ்வில் நன்மையான காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு யாக்கோபு, நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய நாங்கள் உம்மை விடேன் என்று சொன்னது போல நாங்களும் இப்பொழுதும் இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனும் எங்களை பெருகச் செய்கிற தேவனும் எங்களை வழிநடத்துகிற தேவனுடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொரு திருக்குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆண்டில் அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகைக்காக
நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற எல்லா சிறப்பு முயற்சிகளையும், குறிப்பாய் ஆலய பிரதிஷ்டை நாளை கொண்டாடுவதற்காக ஏழை எளிய மக்களோடு எங்களை ஈடுபடுத்துகிற அந்த நாளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாட்களெல்லாம் சிறப்பாய் செய்து முடிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கண்ணீரோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவர் தாமே உங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் என்று சொன்னது போல பிள்ளைகளுடைய ஏக்கங்களையும் பெருமூச்சுகளையும் கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரத்திற்குள் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஏலத்திற்கு வைத்த தங்கப் பொருட்களுக்காக, அதை கொடுத்த குடும்பங்களுக்காக, உற்சாகமாக ஏலத்தில் பங்கேற்ற மக்களுக்காக, அதை பெற்றுக்கொண்ட மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதன் மூலமாய் எங்கள் திருச்சபை வருகிற நாட்களிலே இன்னும் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க கிருபை தருவீராக. எங்கள் பாடகர் குழுவையும் ஆண்டவரே, பெண்கள் ஐக்கிய சங்கத்தையும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தையும் ஆண்டவரே, மற்ற துறைகளையும் ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபையின் ஓய்வு நாள் பாடசாலை மூலமாய் செய்து காட்டின அனைத்து சிறப்பு நிகழ்ச்சிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு வயதிலிருந்து ஒரு மிஷனரி தாக்கத்தை எங்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நாங்கள் விதைத்திருக்கிறோம் சுவாமி. வருகிற நாட்களிலே ஆண்டவரே, கோதுமை மணிகளாக கத்தருக்கென்று பலன் கொடுக்க கிருபை தருவீராக. கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்களை ஆசீர்வதிப்பா. உற்சாகப்படுத்துகிற பெற்றோர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தங்கள் பிள்ளைகளுக்காய் நேரத்தை செலவழிக்கிற பெற்றோர்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் எழும்பி இன்னும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள் தருவீராக. ஆண்டவரே, 9வது மாதத்தை கடந்து 10ஆம் மாதத்தின் அதிகாலை வேளையில் உடைய சமூகத்தில் நாங்கள் வரும்போது எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நன்மையானவைகளை எங்களை தந்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.